ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ், டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு பீமோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வாலோ இல்லை காலம்லையோ தான் நம்மளுக்கு ரெஸ்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? அந்த வாலோ காலமும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீமை வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த லோடே என்ன பண்ணும், அது சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அதை வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சப்போர்ட், ரோலர் சப்போர்ட், ஹிஞ்சடு சப்போர்ட், ஃபிக்ஸட் சப்போர்ட் அப்படின்னு 4 டைப் இருக்குது. ஒன்று ஒன்றா வந்து நம்ம பார்ப்போம். இப்போ சிம்பிள் சப்போர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சப்போர்ட் வந்து வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கலாக ஏதாவது லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அதை மட்டும் அது தடுக்கும். ஓகேவா? அதுதான் சிம்பிள் சப்போர்ட். எக்ஸாம்பிள், வால் வந்து ஒரு பீமை ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இதான் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள், சிம்பிள் சப்போர்ட்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போ ஒரு பீம் இருக்குது, அதில் 2 லோட் W1 W2 ஆக்ட் ஆகுது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதே அளவு எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுதோ அதே அளவு ரியாக்ஷன் வந்து எனக்கு வாலில் க்ரியேட் ஆகுது, அப்போது டைரக்ஷனில் க்ரியேட் ஆகுது. ஓகேவா? அடுத்து ரோலர் சப்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது ஒரு சப்போர்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த சப்போர்ட்டும் எனக்கு என்ன செய்யும், வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் தரும், சிம்பிள் சப்போர்ட் மாதிரியே. ஓகேவா? அப்போது ரோலர் சப்போர்ட்லேயே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கலாக ஏதாவது லோடு ஆக்ட் ஆச்சுன்னா அதை வந்து தடுக்கும். பட் ஹரிசாண்டலாக ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதை தடுக்காது. மொமெண்ட் ஏதாவது ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை தடுக்காது. அதாவது என்னென்னா ரொட்டேஷன் வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ ரோலர் சப்போர்ட் வந்து வெர்டிக்கல் லோடை மட்டும்தான் தடுக்கும். ஸோ வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், ஆஃபர் பண்ணும், அதாவது தரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோலர் பியரிங் ஃபார் ட்ரெஸ்ஸஸ், வீல்ஸ் இன் வெஹிக்கல்ஸ். இதான் எக்ஸாம்பிள். நார்மலாக நம்ம இருக்க வெஹிக்கல்ஸ் இருக்கக்கூடிய வீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அது வந்து ரோலர் சப்போர்ட்க்கு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இப்போ டயக்ராமில் காட்டும்போது கீழே ரவுண்டாக போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி போட்டிருந்தாங்களே ரோலர் சப்போர்ட் சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? அடுத்து ஹிஞ்சடு சப்போர்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஹிஞ்சடு சப்போர்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் ரியாக்ஷனையும் தரும், அது மட்டும் இல்லாமல் ஹரிசாண்டல் ரியாக்ஷனையும் தரும். ஓகேவா? இது மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கலாக ஏதாவது லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணும், ஹரிசாண்டலாக ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதையும் ரெசிஸ்ட் பண்ணும். ஆனால் என்ன பண்ணாது, ரொட்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணாது. ரொட்டேஷனை ஈஸியாக என்ன பண்ணிடும், அலோவ் பண்ணிடும். இதுக்கு இன்னொரு நேம் இருக்காது, என்னன்னு பார்த்தீங்கன்னா பிண்டு சப்போர்ட். ஓகேவா? பிண்டு சப்போர்ட்னாலும் ஹிஞ்சடு சப்போர்ட்னாலும் ஒரே மீனிங் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ரிவெட்டட் லேப் ஜாயின், இன்னொன்று வந்து ஜாயின்ஸ் இன் மினி டிராஃப்டர். நம்ம மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதில் ஜாயின்ஸ் பார்த்துருப்பீங்க, அது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள், ஹிஞ்சடு சப்போர்ட்டுக்கு தான் எக்ஸாம்பிள். ஓகேவா? இதுக்கு என் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ்லி ஹெல்ட் இன் பொசிஷன் பட் நாட் ரெஸ்டட் அகேன்ஸ்ட் ரொட்டேஷன். அதாவது பொசிஷனில் கரெக்டாக இருக்கும், ஆனால் ரொட்டேஷன் என்ன செய்யாது, தடுக்காது, ரொட்டேஷனை அலோவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஃபிக்ஸட் சப்போர்ட் பார்ப்போம். ஃபிக்ஸட் சப்போர்ட்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வெர்டிக்கல் ரியாக்ஷனையும் தரும், ஹரிசாண்டல் ரியாக்ஷனையும் தரும், மொமெண்ட் ரியாக்ஷனையும் தரும். அதுதான் ஃபிக்ஸட் சப்போர்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலம் கனெக்டட் வித் பீம். நம்ம காலமை கனெக்ட் பண்ணி பீம் வந்து கொடுத்துருப்போம் இல்லையா நார்மலாக. இது எதுக்கு எக்ஸாம்பிள், ஃபிக்ஸட் சப்போர்ட்க்கு எக்ஸாம்பிள். இதுக்கு என் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ்லி ஹெல்ட் இன் பொசிஷன் ரெஸ்டட் அகேன்ஸ்ட் ரொட்டேஷன். ஓகேவா? பொசிஷனில் கரெக்டாக இருக்கும், ரொட்டேஷன் என்ன செய்யும், தடுக்கும், ரொட்டேஷனை அலோவ் பண்ணாது. ஓகேவா? அடுத்து இப்போ தான் வந்து டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ், அதாவது 4 டைப்ஸ் பார்த்தோம். அது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்து ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பீம் இருக்குது, அது வந்து ஒரு வால் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு. இப்போது நான் பீமில் வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னலாக வந்து ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது நான் எக்ஸ்டர்னலாக நான் பீமில் அப்ளை பண்ணுறேன் இல்லையா, ஒரு ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட்ஸ், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரெஸ்ட் ஆகிருக்கிற அந்த வால், அந்த சப்போர்ட்டில் எனக்கு வந்து ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் வந்து இன்டர்னலாக வந்து எனக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? அந்த ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட்ஸை தான் வந்து ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது என்ன ரியாக்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸை வந்து இது பேலன்ஸ் பண்ணி அந்த பீமை வந்து எனக்கு ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வைக்கும். அதாவது அந்த பீமையும் அந்த வாலையும் எனக்கு என்ன பண்ணும், ஒரு ஸ்டேபிளாக வைக்கும். ஓகேவா? அதாவது நான் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சப்போர்ட்டில் வந்து எனக்கு சப்போர்ட்டுக்குள்ளே வந்து ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேனோ அதே அளவு ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டில் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸை தான் வந்து நான் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் டேரக்ஷன் மட்டும் ரெண்டுக்கும் மாறும். இப்போ நான் லோடை வந்து நான் டவுன்வர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணேன்னா எனக்கு ரியாக்ஷன் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஏன்னா அது டவுன்வர்ட் நோக்கி வரும்போது நம்ம அப்வர்ட் நோக்கி நம்மளுக்கு ரியாக்ஷன் கிரியேட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். லோ டவுன்வர்டாக இருக்கும்போது ரியாக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கும், அப்வர்டாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த ரியாக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன், மொமெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா?
இப்போ வெர்டிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெர்டிக்கலாக வந்து ஒரு லோடை நான் வந்து அப்ளை பண்ணும்போது அதை தடுக்கக்கூடிய, அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் வெர்டிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிசாண்டல் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து நான் ஒரு பீமுக்கு கொடுக்கும்போது அதை தடுக்கக்கூடிய, ஓகேவா, அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் வந்து ஹரிசாண்டல் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. அடுத்து மொமெண்ட் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணனால அது மூலமாக நம்மளுக்கு வந்து மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த மொமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷனை தான் மொமெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த டாபிக் பார்ப்போம், டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ். அதாவது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் பீம். ஓகேவா. கேண்டிலிவர் பீம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீமோட ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எண்டாக இருக்கும். ஓகேவா. ஃபிக்ஸட் எண்ட்னா என்ன, அது நம்மளுக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன், மொமெண்ட் ரியாக்ஷன் எல்லாமே வந்து கொடுக்கும். ஓகேவா. எல்லாமே அதாவது அதோட மீனிங் என்னென்னா வெர்டிக்கல் லோடு, ஹரிசாண்டல் லோடு, ரொட்டேஷன் எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ ஒரு எண்டு பீமோட ஒரு எண்டு அந்த மாதிரி இருக்குது, இன்னொரு எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த இன்னொரு எண்டு பீமோட இன்னொரு எண்டில் வந்து என்ன இல்லை, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து கேண்டிலிவர் பீம். ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் பீம் ப்ரொவைடட் ஃபார் த போர்ட்டிகோ ஸ்லாப் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா. போர்ட்டிகோ அதாவது வீட்டில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த போர்ட்டிகோ இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டிகோவோட ஸ்லாப் ப்ரொஜெக்ஷனுக்காக ஒரு பீம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இது வந்து கேண்டிலிவர் பீமுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா. அந்த போர்ட்டிகோ ஸ்லாபை பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்டிகோ ஸ்லாபோட ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீமோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்லாபோட இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த இப்போ ஒரு சைடு வந்து ஸ்லாபோட ஒரு போர்ட்டிகோ ஸ்லாபோட ஒரு சைடு லென்த்து வந்து நம்மளுக்கு வந்து பீமோட கனெக்ட் ஆகிருக்கும். அதோட ஆப்போசிட் சைடு லென்த்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து எந்த ஒரு பீமுமே இருக்காது, அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கேண்டிலிவர் பீமுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த டைப் ஆஃப் பீம் வந்து பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் கொடுத்துருக்காங்க பாரு, என்ன கொடுத்துருக்காங்க, பீம் which has a support condition like both the ends are simply supported or both the ends are hinged or one end is hinged other end is roller support. அதாவது என்னென்னா ரெண்டு எண்ட்ஸுமே சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சிம்பிளி சப்போர்ட்டாக என்ன, வெர்டிக்கல் லோடை மட்டும் அது தடுக்கும். ஓகேவா. அந்த மாதிரி இருந்தாலும் அது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான். இல்லை ஒரு பீமோட ரெண்டு எண்டுமே எனக்கு ஹிஞ்சடாக இருக்குது. ஹிஞ்சடுனா என்னன்னு பார்த்தோம், அது வந்து வெர்டிக்கல் ரியாக்ஷனையும் தடுக்கும், வெர்டிக்கல் ஃபோர்ஸையும் தடுக்கும், ஹரிசாண்டல் ஃபோர்ஸையும் தடுக்கும். அதான் ஹிஞ்சட். ஸோ அந்த மாதிரி ரெண்டு எண்ட்ஸுமே எனக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்தாலும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான். இல்லை ரெண்டு எண்ட்ஸுமே எனக்கு வந்து ஹிஞ்சடாக இருந்தாலும் அது வந்து என்னது, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான். இல்லை ஒரு எண்ட் எனக்கு ஹிஞ்சடாக இருக்குது, இன்னொரு எண்ட் வந்து எனக்கு ரோலர் சப்போர்ட்டாக இருக்குது, அப்படி இருந்தாலும் அது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான் சொல்கிறாங்க. ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீம் ரெஸ்டிங் ஆன் வால்ஸ். ஒரு பீம் வந்து ஒரு வால் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, அதான் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்றாங்க. ஏற்கனவே நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா. அதே தான் திரும்பியும் சொல்கிறாங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டில் வந்து நம்ம சிம்பிள் சப்போர்ட்டட் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதே தான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீமோட சப்போர்ட் கண்டிஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு எண்ட்ஸ் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கும். ஒரு எண்ணில் பார்த்தீங்கன்னா பீமோட ரெண்டு எண்ணில் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சைடு மட்டும் பீமோட ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், இல்லைனா ரெண்டு சைடுமே பீமோட ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதுவுமே ஓவர் ஹேங்கிங் தான். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த ஓவர் ஹேங்கிங் பீம்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம், இன்னொன்று வந்து டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம். ஓகேவா. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அந்த பீமோட ஒரு எண்டில் வந்து நம்மளுக்கு சிம்பிள் சப்போர்ட் வால் வந்து இருக்குது. ஓகேவா. இன்னொரு எண்டில் வந்து அந்த சிம்பிள் சப்போர்ட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எண்டை விட கொஞ்சம் முன்னாடியே அந்த சப்போர்ட் இருக்குது. ஒரு சைடு வந்து எண்டில் சப்போர்ட் இருக்குது, சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பாருங்கள். அதில் வந்து பீமோட ஒரு சைடில் எண்டில் வந்து சப்போர்ட் இருக்குது, இன்னொரு சைடு எண்டில் சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே தள்ளி தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த பீம் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த மாதிரி ஒரு சைடில் எனக்கு பீம் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பாருங்கள், ரெண்டு சப்போர்ட்டுமே உள்ளே தள்ளி தான் இருக்குது. அப்போ அந்த பீமோட எண்டில் இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே என்ன இருக்குது, பீம் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே எனக்கு பீம் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம். ஓகேவா. இப்போ ஓவர் ஹேங்கிங் பீம்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்து ஃபிக்ஸட் பீம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா. இப்போது பீமோட ரெண்டு எண்ட்ஸுமே எனக்கு ரிஜிடாக ஃபிக்ஸாக இருந்துச்சு, ரெண்டு எண்ட்ஸுமே எனக்கு ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபிக்ஸட் பீம்ன்றாங்க. எக்ஸாம்பிள் பீம் ரெஸ்டிங் ஆன் காலம்ஸ். ஓகேவா.
அடுத்து கண்டினியூஸ் பீம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு பீம் வந்து ரெண்டு சப்போர்ட்டுக்கு மேலே, ஒரு பீமுக்கு ரெண்டு சப்போர்ட்டுக்கு மேலே இருந்துச்சு. ஒரு பீமுக்கு 3 சப்போர்ட் 4 சப்போர்ட் அந்த மாதிரி 2க்கும் மேற்பட்ட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பீமை வந்து கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பீம் ரெஸ்டிங் ஆன் மோர் தேன் 2 காலம்ஸ். இப்போ ஒரே பீம் வந்து 2 காலம் மேலே அதிக அளவு காலம் மேலே ரெஸ்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு பீம் இருக்குது, ஒரு 4 காலம் மேலே வந்து ஒரே பீம் தான் ரெஸ்ட் ஆகிருக்குன்னா அது வந்து கண்டினியூஸ் பீம். ஓகேவா? டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி கண்டினியூஸ் பீம்ஸாக இருக்கும்போது நமக்கு எண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கலாம், இல்லை எண்ட்ஸ் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கலாம், இல்லைனா ஒரு எண்டு ஃபிக்ஸடாகி இன்னொரு ரெண்டு ஃப்ரீயாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்டு கேன்டிலிவர் பீம். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீம் விச் ஹேஸ் அ சப்போர்ட் கண்டிஷன் லைக் ஒன் எண்ட் ரிஜிட்லி ஃபிக்ஸ்ட் அண்ட் அதர் எண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் ஆர் சப்போர்ட்டட் அட் எனி இன்டர்மீடியட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்டு கேன்டிலிவர் பீம். ஒரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீம் இருக்குது, பீமோட ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா ரிஜிடாக ஃபிக்ஸடாக இருக்குது, அதாவது ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது ஒரு எண்டில், இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்குது. ஓகேவா? இல்லைனா அந்த பீமோட இன்டர்மீடியட் பாயிண்டில் ஏதோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு எண்டு ஃபிக்ஸடாக இருந்துட்டு இன்னொரு எண்டு வந்து எனக்கு சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பீம் வந்து என்ன சொல்லுவாங்க? ப்ராப்டு கேன்டிலிவர் பீம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் போர்டிகோ ஸ்லாப் வித் என் காலம். இப்போ போர்டிகோ ஸ்லாப்பில் உங்களுக்கு என் காலமும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது எதுக்கு எக்ஸாம்பிள்? ப்ராப்டு கேன்டிலிவருக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இவ்வளோதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த டாபிக்லாம் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.